வணக்கம் மக்களே, வந்தாச்சு. சவடீகா சவடீகா பார்த்துட்டு வந்தாச்சு. விடா முயற்சி எப்படி இருந்தது படம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இது முக்கியமானது வந்து வழக்கமான அஜித் படம், அனிருத் படம் மாதிரி இருக்காது. ஏன்னா நிறையா மாஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்னு எதுவும் பெருசாக கிடையாது. அதுவும் இல்லாமல் இவர் வந்து ரொம்ப ஹம்பிளாக நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் நிறையா வந்து பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த படத்தில் அது கிடையாது. நிறையா சண்டை போட்டிருக்காங்க, நிறைய எஃபோர்ட் போட்டு அவர் நடிச்சிருக்கிறாரு. ஸோ படத்தை வந்து ஒரு 3 பாகமாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக தலைவி த்ரிஷாவோட சேர்ந்து டூயட் பாடி அந்த மாதிரி எடுத்தோடனே இந்த சாவடிக்கா பாட்டு தான் வருது. வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இளவு வீட்டில் குசலம் விசாரிக்க வந்தவங்க மாதிரி ஒரே மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க, அமைதியாக இருக்காங்க. ரொம்ப மெதுவாக போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. சரி அப்பா விறுவிறுப்பாக இனிமே தான் போக போகுது அப்படின்னு பார்த்தா அங்கே எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய திருப்பங்கள், த்ரில்லிங் மூமெண்ட்ஸ் அப்படின்னு பெருசாக இல்லை. ஒரே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, அடிக்கிறாங்க, குத்துறாங்க. சண்டை ஆனால் ரொம்ப சண்டை. படம் ஃபுல்லாக நடத்து சண்டையாக போட்டுட்டு இருந்தாங்க. கடைசியில் ஒரே வரியில் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை முடிச்சிட்டாங்க. அது ஒரு ஒரு பில்டப்பு அந்த மாதிரி பெருசாக இல்லாமல், ஓ இதுதானா நம்ம பெருசாக எதிர்பார்த்து எல்லாத்துக்கும் ஒரு பின்னாடி ஒருத்தர் இருப்பாங்க, யார் யார் அப்படின்னு கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தா அதை சிம்பிளாக முடித்த மாதிரி இருந்தது. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். ஆனால் நிறைய எதிர்பார்த்துட்டு போகாதீங்க. சும்மா போய் டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னா போய் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக இன்னொன்று சொல்ல மாதிரிட்டேன், இம்பார்ட்டன்ட் திங் வந்து அஜித் வந்து ஃபஸ்ட்டு அந்த வர கொஞ்சம் போர்ஷனில் வந்து ரொம்ப அழகாக இருப்பார். அதுவும் இல்லாமல் த்ரிஷாவை இந்த படத்தில் கொல்லலை. ஸோ அதனால் நல்லா இருந்தது. பட் என்னென்னா அங்கங்கே அந்த டைம் லைனு என்ன டைம் லைனில் ஒரு இதில் தாடி வச்சு வராரு, ஒரு இதில் கண்ணாடி போட்டு வராரு, ஒரு இதில் ஒல்லியாக இருக்கார். ஸோ அந்த மாதிரி பல குழப்பத்தில் என்ன டைம் லைனு என்னன்றது ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு, ஒல்லியாக இருக்கார், அதுக்கப்புறம் நிறையா ஃபைட் பண்ணியிருக்காரு, நிறையா எஃபர்ட் போட்டிருக்காரு. ஸோ அஜித் ரசிகர்கள் தயவு செஞ்சு படத்தை பாருங்கள் எப்படி இருக்குது. ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு பார்க்காம விட்டுட்டீங்கன்னு வைங்க, அவர் ஏற்கனவே என்னங்கடா எஃபர்ட் போடலைனாலும் போடலன்றீங்க, போட்டாலும் ஓட மாட்டேன்றீங்க, படத்தை கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கார் ஓட்டவே போகிறேன்னு போனான்னு போயிடுவார். ஸோ பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஏற்கனவே ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இவரை இழத்துறாதீங்க மக்களே. நன்றி.